ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான சூழ்நிலையில் நாம் தியானிக்கப் போகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 முதல் 28வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு அருமையான ஒரு சத்தியம். இந்த பகுதியில் நாம் எதை தியானிக்கப் போகிறோம் என்று சொன்னால், எவ்விதமாக ஒரு கானானிய ஸ்திரீ, பிரஜாதிகளிலிருந்து வந்த ஒரு சகோதரி, தன்னுடைய மகளுக்கு தேவையான அற்புதத்தை இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் நினைக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று அல்ல. எல்லாருக்கும் அவர் தெய்வம். யார் வேண்டுமானாலும் அவரை நம்பலாம், யார் வேண்டுமானாலும் அவரை விசுவாசிக்கலாம், யார் வேண்டுமானாலும் அவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலும் ஒரு 6 வசனங்களில் 24 முதல் 30 வசனங்களிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த 2 பகுதியும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம தியானிக்கிற காரியங்கள் அதில் இருக்கிறதா என்பதை செக் பண்ணி நாம் எவ்விதமாக ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெறலாம் என்று நாம் யோசிக்க அதில் வழி இருக்கிறது. இந்த கானானிய ஸ்திரீ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கானானிய ஸ்திரீ அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள் என்பதை மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவரை குறித்து ஒரு காரியத்தை நாம் கேள்விப்படாமல் அவரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக போய் நிற்பது என்பது முடியாத காரியம். ஆகவே இந்த பகுதியில் இந்த புறஜாதியாகிய இந்த கானானிய ஸ்திரீ கேள்விப்பட்டது மாத்திரம் இல்லாமல் அவரிடத்தில் வந்தாள். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. வரணும் என்பதுதான் முக்கியம். அந்த ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்தாள். எனக்கு அநேகர் இயேசுவை மெய்யாகவே தெய்வம் என்று அறிந்திருந்தால் கூட அநேகர் அவரிடத்தில் வருகிறதற்கு தயங்குகிறாங்க. காரணம் என்ன? வெளிநாட்டு கடவுள், கிறிஸ்தவர்களின் கடவுள் அல்லது கீழ் ஜாதிக்காரர்களுடைய கடவுள், நமக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லி அநேகர் வந்து இயேசுவிடத்தில் வருகிறதற்கு தயங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சமூக கட்டுப்பாடுகள், இன்னும் ஜாதி கட்டுப்பாடுகள், இன்னும் பலவிதமான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சமுதாயத்தில் உள்ள ஸ்டேட்டஸ், இவைகள் எல்லாம் இயேசுவிடத்தில் வருகிறதற்கு தடையாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஸ்திரீ பாருங்க, அருமையான கானானிய ஸ்திரீ, அவள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஒருவேளை அவளுக்கு இது நம்ம நாட்டில் உள்ள நிலைமைகளை காட்டிலும், நம்மை சுற்றிலும் இருக்கிற தடைகளை காட்டிலும் அதிகமான தடைகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவள் அதையெல்லாம் தாண்டி அவரிடத்தில் வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவினிடத்தில் வருகிறாள் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்திற்கான ஒரு அடி, ஒரு ஆரம்பம் என்று நான் சொல்லுவேன். இயேசுனிடத்தில் வந்துட்டாள்ல, வந்தாச்சுல்ல. அப்போது வந்து அவள் என்ன செய்கிறாள்? என் மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று சொல்லி பார்க்க. அவளுடைய பிரச்சனையை அவள் வந்து சொல்லுகிறாள். என்னுடைய மகள் பிசாசினால் ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறாள் என்று ஆண்டவரிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, உடனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் கூப்பிடுறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 23வது வசனத்தில்
அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவள் கூப்பிட்றா, ஆனால் இயேசு ஒரு வார்த்தையும் ரிப்ளை பண்ணலை. அப்போது இந்த சுச்சுவேஷன் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் என்ன தோன்றுமோ அதுதான் சீஷர்களுக்கும் தோன்றுகிறது. உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். Now they started to join her. அவளோடு இணைந்து இயேசுடத்தில் வேண்டுறாங்க. ரெக்கமெண்டேஷன் வேண்டுறாங்க. ஆனால் இயேசு அதுக்கு உடனே செவி கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், அதற்கு அவர் ஒரு 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 உண்மையை சொல்கிறார். என்ன உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தா, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை நம்ம அங்கே பார்க்கிறோம். இயேசு உடனே ஆச்சரியத்தோடு ஆத்திரப்பட்டு, உடனே இந்த ஒரு பெண் தன் மகளுக்காக வந்து நிற்கிறாளேன்னு மனம் இறங்கி டக்குன்னு ஒரு அற்புதத்தை செய்துவாராக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, இயேசுனுடைய பதில் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து பிளைனாக சொல்கிறாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். நான் எதையாவது செய்யணுன்னா, அதிசயம் அற்புதம் செய்யணுன்னா இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான்ப்பா செய்யணும். தேவனை விட்டு விலகி போன இஸ்ரவேல் வீட்டார் மனம் திரும்புறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அவங்களுக்கு அப்படி தான், அவங்களுக்காக தான் நம்ம செயல்பட முடியுமே வெளியே மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் முடிஞ்சு போச்சு. நல்லா கவனித்து பாருங்கள். அவள் அதோட சரி ரைட்டு, இப்போ என்ன செய்வது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேட்டுட்டோம், ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம், ஆனால் இயேசு இப்படி சொல்லிட்டாரு, என்ன செய்யன்னு சொல்லி அவள் உடனே வெக்ஸ் ஆகி கிளம்பாதபடிக்கு அவள் சொல்கிறா. அவள் வந்து மறுபடி வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முதல்ல கூப்பிட்டாள். நோட் திஸ் பாயிண்ட். முதல்ல கூப்பிட்டா, பின்பு தன்னுடைய கிரீவன்ஸை சொல்கிறான். இதுதான் என்னுடைய பிரச்சனை, என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள். இதுதான் அவளுடைய கிரீவன்ஸ், கவலை, அவருடைய பாடு, அவருடைய உபத்திரம், போராட்டம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அதெல்லாம் ஆண்டவர் பைபாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சீஷருடைய ரெக்கமெண்டேஷனை கவனிச்சுட்டு அதையும் ஓவர்லுக் பண்ணுறார். இல்லைப்பா, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் நான் வந்திருக்கிறேன், மற்றபடி நான் வேற ஒன்றுக்கும் வரல அப்படின்னு சொல்லி பேசுகிற இயேசு இப்போது இந்த கானானிய ஸ்திரீ என்ன செய்கிறா, பணிந்து கொண்டாள்னு சொல்லி போட்டிருப்பாருங்க. அவரை பணிந்து கொண்டாள், எனக்கு உதவி செய்யும். முதல்ல கூப்பிடுறான். அந்த அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இறங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை பண்ணி சொல்லி கூப்பிட்டாள்னு ஒரு வார்த்தை வருது. ஷி ஆஸ்க்டு ஜீசஸ். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே அவரை பணிந்து கொண்டாள் என்று சொன்னால், டோட்டலாக ஒரு இயேசு ஒரு ஹீலர் அப்படிங்கிறதை தாண்டி இயேசு ஒரு தெய்வம், அவர் நம்முடைய தேவன், அவர்தான் என்று வேண்டிக் கொண்டு அவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். ஓகே, அப்போ கூட இயேசு கிறிஸ்து வந்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். இப்போது அவளிடத்தில் பேசுகிறார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த வசனத்தில் நிறைய பேர் இடருவாங்க. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து வந்து அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். அவர் சொல்லிட்டார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்திருக்கிறேன், மற்றபடி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் அவள் விடுற மாதிரி இல்லை, எனக்கு இறங்கும் என்று சொல்கிறான், வேண்டிக் கொள்கிறான், பணிந்து கொள்ளுகிறான். இப்போது இயேசு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே,
ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அவள் எப்படி பேசுகிறான்னு பாருங்க, எப்படி பேசுகிறான்னு கவனிச்சு பாருங்க. மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் நாய்க்குட்டிகள் எங்கே போகும்? எஜமான்களின் மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னு தான் வயிற்ற நிரப்பிக்கிறோம், பசி ஆறும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறதை பார்க்குறோம். இதை மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் இந்த இடத்தை மட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசத்தை இயேசு உணர்த்துகிறார். அது முக்கியமானது. இந்த விளக்கத்தை அவள் சொன்ன பின்பதாக இயேசு உடனே சொல்கிறாரு, நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம். அல்லேலூயா! என்ன அற்புதமான தெய்வம்! எவ்வளவு அற்புதமான வேத வசனம்! எவ்வளவு நமக்கு படிப்பிக்கக்கூடிய, நமக்கு தொடர்ந்து அறிவுறுத்தக்கூடிய, ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன். அந்த ஒன்று தாங்க மெயின். ஜீசஸ் டிட் அ மிரக்கிள் டு ஹர் டாட்டர். இயேசு அந்த கானானிய பெண்ணினுடைய மகளை குணப்படுத்தினார், அதில் டவுட் கிடையாது. எதனாலன்னு சொன்னால், இந்த மார்க்கில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவள் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமே. என்ன வார்த்தை சொல்லிட்டா? அவள் சொல்கிறா, நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் மேஜையின் மேலிருந்து, எஜமான்களின் மேஜையின் மேலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொல்கிற. அது மாதிரி தான் நீங்கள் செய்ய போகிற அற்புதம். அது மாதிரி ஒரு லாஸ்ட் கிரேட், ஒரு நிறைஞ்சி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு ஒன் பார்ட்டு போதும், ஒரு சிறிய துணிக்கை போதும் ஆண்டவரே, சிம்பிள், கொஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி தனக்கு அதுக்கு உரிமை இருக்கிறதாக அவள் நம்பிக்கையோடு அவள் வாதிடுகிறாள் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த விளக்கமானது ஒரு வாதிடுகிறது போல இருக்கிறது, வாதாடுகிறது போல இருக்கிறது. ஆனால் ஜீசஸ் லவ்டு தட் வேர்ட். இயேசு அந்த வார்த்தை நேசிக்கிறார் பாருங்களேன். அவள் உடனே சொல்லிட்டார், நீ சொன்ன அந்த வார்த்தை, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அது 28வது வசனத்தில் இங்கே எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், ஜீசஸ் எக்ஸ்கிளைம்ட, ஆச்சரியப்படுறார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரிது. அப்போ இயேசு எதை பெரிதான விசுவாசம் என்கிறார்? எதை பெரிதான விசுவாசம் என்கிறார்? இந்த கானானிய பெண்ணுடைய ஒரே ஒரு வார்த்தை தான். தொடர்ந்து போராட்ட விடவே இல்லை. கூப்பிடுறா, வேண்டிக் கொள்றா, பணிந்து கொள்றா. ஆனாலும் ஆண்டவர் அடுத்தடுத்து அவளுக்கு அது முடியாதுமா அப்படிங்கிறது போல் சில காரியங்களை சொல்கிறாரு. இப்படி இருக்குப்பா, ரூல்ஸ் இப்படி இருக்குது, நான் இதுக்கு தான் வந்தேன், இதுக்கு வரல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நான் அற்புதங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாரு. அவள் மனமுடைந்து போகலை, விரக்தியில் போகவில்லை, தோல்வி அடைந்தவளாய் போக விரும்பவில்லை. அவர் சொன்னதிலிருந்து ஒரு காரியத்தை அவள் எடுத்து சொல்கிறா. ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு எடுத்து போடுறது நல்லதில்லை, ரைட், எனக்கு புரியுது. ஆகிலும் ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஜீசஸ் வாஸ் வெயிட்டிங் ஃபார் த வேர்ட். அவள் சொல்கிறான், அந்த எஜமான்களின் மேலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அது மாதிரி ஒரு அற்புதத்தை நீங்கள் செஞ்சிருங்க என்று சொல்லி, அந்த கடைநிலையாக வழிந்து ஓடி கடைசியில் ஒரு பிட்டு இருந்தாங்க, அவ்வளோதாங்க மிச்சம் மீதி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய, அப்படி கூட ஒரு அற்புதத்தை நீங்கள் என் மகளுக்கு செய்யுங்க, என் மகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது அவள் விடுற மாதிரி இல்லை என்பதை அவள் தன்னுடைய வார்த்தையினால் தெரிவிச்சிட்டா. ஜீசஸ் லவ்டு தட் சிச்சுவேஷன். ஆண்டோருக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தாங்க வேணும், இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தான் உடனே சொல்லிட்டார். மத்தையில் சொல்கிறாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியதுங்கிறார்.
மார்க்கில் சொல்கிறாரு, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம். உன் மகள் பிழைச்சிட்டா, விடுதலை ஆயிட்டா, அற்புதம் நடந்துருச்சு. ஸோ இயேசு இதைத்தான் பெரிய விசுவாசம், உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார். விட்டாப்பிடியாய் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்து பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை தான் பெரிய விசுவாசம் என்று இயேசு சொல்லுகிறார். எத்தனை தடைகள் போட்டாலும் அவர் தடைகளை தாண்டுகிறதை பார்க்கிறோம். தடைகளை தாண்டுகிறார், அது தாண்டி வருகிறார். சீஷர்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு இயேசு நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாட்ட தான் வந்திருக்கிறேன், மற்றபடி அல்ல. அதுக்கப்புறம் அவங்க பேச வாய்ப்பே இல்லை. என்ன ஆண்டவர் ஒரு பெண் கூப்பிட்டுக்கிட்டே வர்றா, இவர் அதை கண்டுக்கிறாமல் இருக்கிறாரு, அவங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, ஏசு இப்படி இருக்க மாட்டாரே, அவனா நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவள் கேட்குறத செஞ்சு அனுப்பிடுங்க, அதை அவரால் செய்ய முடியும் என்று அவங்களுக்கு தெரியும். ஸ்டில் அவர் சொன்ன பதிலினாலே அடுத்து அவங்களால பேசவே முடியலை. அவங்க வாயை அடைச்சிட்டார். அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது இயேசுவிடத்தில். ஆனால் இங்கே தன் மகள் எப்படியாவது சுகமடைய வேண்டும் என்கிறதை அறிந்து உணர்ந்து இவளுக்கு ஒரே ஒரு வழி இயேசுதான் என்பதை புரிந்து கொண்ட அந்த தாயார் தொடர்ந்து இயேசுவை வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவள்கிட்ட நேரடியாகவே கர்த்தர் பேசுகிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி போட நல்லதில்லை. அவள் உடனே மெய்தான் ஆண்டவர் அக்செப்ட். ஆனால் அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகள் எஜமான்கள் சாப்பிட்டது போக சிந்தி செதறி கொன்றண்டு கீழே விழுகுமே, அதை நாய்க்குட்டிகள் தின்னும் அல்லவா, அதுபோல் மிச்ச மீதி இருந்தா மிச்ச மீதியான அற்புதத்தை அப்படி செஞ்சிருங்க ஆண்டவரே, அது வேணும், அது எனக்கு போதும் என்று நினைக்கிறார். ஜீசஸ் வாஸ் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அவ்வளோ நேரம் தடை பண்ணிக்கிட்டே இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவள் என்ன செய்கிறாள் என்று செக் பண்ணிக்கிட்டே இருக்கிற இயேசு கிறிஸ்து, இன்னும் ஒரு ஸ்டெப் அவளை அவாய்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன செய்கிறான்னு பார்க்கலான்னு அப்படி அவளை விட்டு பிடிக்கிற இயேசு கிறிஸ்து டக்குன்னு அவளுடைய அந்த வார்த்தை அவருக்கு மிகுந்த பரவசத்தை உண்டாக்கிடுச்சு. உடனே சொல்லிட்டார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டது மாதிரி இவள் பேசி ஆண்டவரை மேற்கொள்ளுகிற ஒரு லெவல் தான் இது. மார்க்கில் சொல்கிறாரு, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம். The very word is responsible for the healing of your daughter. எவ்வளவு அருமை அன்பானவர்களே, இயேசுவிடத்தில் நீங்கள் அற்புதங்களை பெறலாம். whoever you may be, யாரை வேணுமானால் இருக்கலாம். இதுதான் மெத்தடு. இயேசுவிடத்தில் அற்புதம் பெறுவதற்கு மதம் ஒரு தடை இல்லை, இனம் ஒரு தடை இல்லை, உன் சோசியல் ஸ்டேட்டஸ் ஒரு தடை இல்லை. You need a miracle from Jesus? Okay, come to him. அவர்கிட்ட வா, அவரை பார்த்து பேசு. He is your father. He is your healer. He is the only person who can heal you from any of your disease. எந்த வியாதியிலிருந்து உன்னை சுகப்படுத்த முடியும் அவரால். தொடர்ந்து கூப்பிடுகிறத ரகசியம், விடாமல் கூப்பிடுறத ரகசியம். தடைகள் வரும், அந்த தடையை தாண்டி கூப்பிடணும். போராட்டம் வரும், அந்த போராட்டங்களை மீறி கூப்பிடணும். உங்களுக்குள்ளேயே சோர்வு வரும், சோர்வை தாண்டி கூப்பிடணும். கர்த்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்ன செய்கிற, என்ன செய்கிற, என்ன செய்கிற, என்ன செய்கிற. விசுவாசத்துடன் இயேசுனிடத்தில் பேசணும். ஆண்டவரே எனக்கு வேணும், எனக்கு வேணும், இந்த அற்புதம் வேணும், கட்டாயம் வேணும், எப்படியாவது செய்யுங்க, வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் மனம் இறங்கி உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நேரத்தில் ஒரு கானானிய பெண், பிரஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண், யூதர் அல்லாத ஒரு பெண் தன் மகளுக்காக இயேசுவிடத்தில் வந்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அப்படி தன் மகளுக்கு தேவையான ஒரு அற்புதத்தை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொண்டாளே. இயேசு ஆச்சரியப்பட்டாரே. இயேசு அவளுக்கு அந்த வார்த்தை நிமித்தம் அற்புதத்தை செய்தார். அதுபோல் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு இணைந்து ஜபிக்கிற அன்பான பிள்ளைகள் என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் நீங்கள் செவி கொடுத்து அற்புதம் செய்து மகிழ்ச்சி படுத்தும். எல்லாரும் மண்டை வருவதற்கு உதவி செய்யும், கரம் பிடித்து நடத்தும்.
உங்களுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். கானானிய ஸ்திரீ போல விடாப்பிடியான விசுவாசத்தை நாம் வளர்த்து கொண்டு அவரிடத்திலிருந்து அநேக அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து உங்கள் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் அவரையே சார்ந்து கொள்வோம். அற்புதத்தை பெறாமல் விட்டமாட்டோம் என்று யாக்கோபு போல போராடி நாம் தேவனிடத்தின் அற்புதங்களை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.